அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது சுயநலமாக இருக்கிறது, சுயநலமாக இருங்க, இல்லை சுயநலமாக இருக்காதீங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறது உண்டு, பேசுகிறது உண்டு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுயநலமாக இருக்கிறது தான் நல்லதோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. அதாவது ஒரு ஊரில் ஒரு நல்ல பேசுகிறவர், அவர் எல்லார்ட்டையும் பேசுகிறாரு. அவர் அந்த நாளைக்கு தலைப்பு சுயநலமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கும் போது அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன பையன் சுயநலமாக இருக்கிறது என்ன தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதோட எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகிடுது. இவ்வளோ பெரிய மனுஷனை ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி எதிர்கேள்வி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் பேசி முடிச்சிடுறாரு. எல்லோரும் வாழ்த்துறாங்க ஆஸ் யூஷுவல். அதாவது நல்லா பேசுனீங்க, உங்களை மாதிரி பேச ஆள் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ இவர் கிளம்பிடுறாரு. நைட் ஆனால் இவருக்கு அது உறுத்திட்டே இருக்கும் மனசு. ஏன் அந்த பையன் நம்மளை அந்த பையன் ஏன் அந்த மாதிரி கேட்டான் அப்படின்னு சொல்லி அவருக்கு உறுத்துது. அப்போ அடுத்த நாள் அந்த பையன் யார் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாம் கேட்டுட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. அவன் ஒன்றும் கிடையாது. அவன் அந்த பூ மாலை வச்சிரு கட்டி கொடுக்குறான் அந்த கோயிலுக்கு. ஸோ அங்கே போயிட்டு அவனை பார்க்குறாரு. இது மாதிரி ஏன் சொன்னேன், சுயநலமாக இருக்கிறது தப்பா, நீ ஏன் கேட்ட அப்படின்ன போது அவன் ஒன்றும் சொல்ல. ஐயா, நான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, நான் வெளியே போகிறேன், இதை நான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறான், அந்த மரத்தை பாருங்களேன், அதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு சொல்லுங்கள், நான் பார்க்குறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றான். இன்னும் அவருக்கு டென்ஷன் ஆகிடுது. ஏன்னா இவ்வளோண்டு பையனை இருந்துக்கிட்டு நம்மளை ஒரு மரியாதை கூட கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே வருத்தம் ஆகிடுது. மறுபடியும் அவர் விடலை, அவர் வீட்டுக்கு போகிறாரு. அந்த பையன் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு அங்கே போகிறாரு. அங்கே போனால் அந்த பையன் அங்கே இல்லை. அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு வயசானம்மா இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா அந்த பையனோட பாட்டி. ஸோ இந்த மாதிரி அந்த பையன் எங்கே அப்படின்னு சொன்னால், அந்த பையன் அப்போது சாயந்தரம் லேட்டாக தான்மா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது. ஸோ அவன் காலையில் ஒரு வேலை, மத்தியானம் ஒரு வேலை, இந்த மாதிரி கூட்டுக்கு சின்ன சின்ன வேலை அவனால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு என்னை பார்த்துக்கிறதே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்புறமா டீட்டெயிலாக இன்னும் கேட்கும்போது அவருக்கு உண்மை தெரிய வருது. அதாவது அவங்க அப்பா அம்மா இல்லை, அந்த பையன் அவங்க பாட்டி கூட தான் விளாட்றான் அப்படின்றது. ஸோ இப்போ கொஞ்சம் அவர் யோசிக்கிறாரு. அப்போ அந்த பாட்டிம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா இல்லை, இறந்து போயிட்டாங்க. அதாவது அவங்க அப்பா சின்ன வயசில் அவர் நிறைய பேருக்கு நிறைய உதவி பண்ணுவார். யாராவது கேட்டால் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அப்படி இருக்கும்போது அவரோட ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், எனக்கு பணம் வேணும்னு கேட்கும்போதும் இவர் அவருடைய சக்திக்கு மீறி கடன் வாங்கி கொடுக்குறாரு அவர் ஃப்ரெண்டுக்கு. அப்புறமா கொஞ்ச நாள் ஆக ஆக தெரியுது அவன் ஃப்ரெண்டு ஒரு நன்றியோடு இல்லை அப்படின்றது. அப்புறம் இன்னும் என்ன ஆகுதுன்னா, அவன் ஃப்ரெண்டு ஊரை விட்டே வேறு போயிடுறாரு. அப்போ இவரோட அந்த கடன் வாங்கி கொடுத்த இது இவருக்கு மாட்டிக்கிறாரு. இவரால் கடனை திருப்பி கட்ட முடியல. அதனால் கொஞ்ச நாள் பார்க்குறாரு, அவரால் முடியவே இல்லை. அப்போ அவன் ஒய்ஃபோடு சேர்ந்து அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு அந்த பெரியவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. ஸோ அப்போ தான் அந்த பையன் அங்கே வரான். நைட் ஆகிடுச்சு. வந்தபோது, ஐயா என்ன ஐயா இங்கே வந்துட்டீங்க, எங்கள் பாட்டிம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதோட அப்படி பார்க்குறாரு. அவனை பார்த்துட்டு, நீ கேட்டதில் தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் நீ ஏன் அந்த மரத்தை ஏன் காட்டின அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அது ஒரு மொட்டை மரம், அதை அவன் காட்டியிருக்கிறான். ஸோ அதில் நான் என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த மாதிரி ஒரு மரம் ஒரு மொட்டையாக இருக்குது, அதாவது அது உள்ள அதில் ஸ்ட்ரென்த்து கிடையாது. அந்த மாதிரி இல்லாத மரம் எப்படி தன்னை அதை சுற்றி வேறு எதையாவது வளர விடும், இல்லை அப்படி ஏதாவது வளர்ந்ததுன்னா இந்த மரமும் சேர்ந்து தானே சாயும்.
அதே இது நீங்கள் நல்ல செழிப்பான மரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கூட சேர்ந்து அதை சுற்றி வந்து நிறைய வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்ம சக்தி ஆயிடணும், நம்ம வந்து பவர்ஃபுல்லாக, நம்ம வந்து நம்மளால் முடியுன்ற அந்த ஒரு இது வந்தப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்மளால் ஆன உதவி செய்யலாம் அப்படின்றது வந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா உடைய இதிலேருந்து நான் கற்றுக்கிட்டது அது. நானும் எனக்கும் உதவி பண்ணுற மனப்பான்மை இருக்குது. ஆனால் வந்து என்னை வந்து நான் அதுக்கு முதல்ல தயார்படுத்திக்கணும். தயார்படுத்திக்கிட்டு நான் உயர்ந்து இருக்கும்போது வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற போது அவர் அந்த பெரியவர் வந்து இந்த பையனுடைய அந்த ஞானத்தை பார்த்து வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நல்ல தம்பி, நீ சொல்கிறதும் ஒரு வகையில் இல்லை, உண்மைதான், நீ நல்லா புரிஞ்சிருக்கிற வாழ்க்கையை, நல்லா இரு அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போகிறாரு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கும் தெரியும் அப்படின்றது நான் நம்புகிறேன். யோசிச்சு பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.